குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செராமிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா செராமிக்ஸ் டெக்னாலஜி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறையா பேருக்கு தெரியாத மிக முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ். அதுலேயும் தமிழ்நாட்டிலேயே டாப் மோஸ்ட் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதுலேயும் இவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா போதும். அது என்ன சார் இவ்வளோ கட் ஆஃப், ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வாங்கினா போதும். அப்படிப்பட்ட கோர்ஸு நம்ம குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கு. அப்புறம் அதை பற்றி நம்ம சொல்லணும்ல. சரி, ரைட்டு, ஓகே. இந்த வீடியோ முழுக்க என்ன சார் சொல்ல போறீங்க? செராமிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்னதுப்பா? அதுக்கு இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்? அந்த டாப் மோஸ்ட் நம்பர் 1 காலேஜ்னு சொல்கிறீங்களே சார், அது எந்த காலேஜ்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு? செராமிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்கோப் எப்படி இருக்கு? சொல்ல போனோம்னா செராமிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செராமிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன. நான் தமிழில் மீனிங் பார்த்தேன். தமிழில் மீனிங் பார்க்குற நேரம் பீங்கான் பொறியியல். நம்ம அந்த பீங்கான் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்போம். நம்ம வீட்டிலலாம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா செராமிக்ஸ் இன்ஜினியரிங்கிறத அதை பற்றின ஃபுல்லாக படிக்கிறது தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு பிரின்சிபல் உண்டுப்பா. டிசைன் அண்டு கிரியேட்டிங் நியூ ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நியூ எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ இன்ஜினியரிங்குடைய மெயின் பிரின்சிபல். அப்புறம் என்ன, இதுலேயும் அதே தான். ஆனால் என்ன, நியூ எக்யூப்மெண்ட்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. நியூ ஆப்ஜெக்ட். நியூ ஆப்ஜெக்ட்னா அது என்ன சார்? செராமிக்ஸ் இன்ஜினியரிங்னா நியூ ஆப்ஜெக்டை உருவாக்குறீங்க, ஃபோக்கஸ்டு ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. அது என்ன சார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? டெஃபினேஷன் அழகாக கொடுக்காங்கப்பா, ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். The science and technology focused on creating object from inorganic and non-metallic. அதாவது தமிழ் அழகா சொல்லுவாங்க, கனிமம் மற்றும் உலோகங்கள் அற்ற. கனிமம் மற்றும் உலோகங்கள் அற்ற, இன்ஆர்கானிக் அண்ட் நான் மெட்டாலிக் யூஸ்டு. அப்படின்னா என்ன? அப்புறம் எது சார் யூஸ் பண்ணுவாங்க? கிளாஸ், கிளே, ரெஃப்ரக்டோரியஸ். அது என்ன சார் ரெஃப்ரக்டோரியஸ்? இந்த ஒளி விலகல்கள்லாம் சொல்லுவாங்க. களிமண்ணு சொல்லுவாங்க, கண்ணாடி சொல்லுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹீட் அண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா ஆப்ஜெக்ட் செய்யறதுக்கு பேர் தான் செராமிக்ஸ் இன்ஜினியரிங். சார் சம்திங் டிஃப்ரெண்ட் கோர்ஸ்பா. நான் ஒரு கிளேவை வச்சு ஆப்ஜெக்ட் பண்றேன், பட் அதுல டெக்னாலஜி அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? நான் ஒரு கிளாஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நான் ஒரு ஆப்ஜெக்ட் பண்றேன். நம்ம நிறைய சிலைகள் செய்யறத பார்க்கும். செராமிக்ஸ் நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பல்லு இல்லுலாம் செய்யறாங்க. செராமிக்ஸ்ல என்ன செய்யறாங்கன்னா டீத் செய்வாங்க, செராமிக் டீத் செய்வாங்க. ராக்கெட் ஏரோஸ்பேஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஹை டெம்பரேச்சர் வரும், அந்த டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு ஹீட் வருது, அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் படிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா செராமிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டால், அந்த செராமிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி பயன்படுத்துறாங்க. நவ் செராமிக்ஸ் இன்ஜினியரிங் எங்கெங்கெல்லாம் பயன்படுது? மெயின் எல்லாருக்கும் தெரிஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. அங்கே எங்கே சார் யூஸ் ஆகுது? ஆமாப்பா, பிரிக்ஸ் நிறைய தயாரிக்கிறது. ஹாலோ பிரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் செராமிக்ஸ் மூலமாகவே டைல்ஸ் எல்லாம் செய்யறது கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி என்ன, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கட்டாயம் எது பயன்படுதுன்னு கேட்டா செராமிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுடைய ஒர்க்கு இருக்கு. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், கெப்பாசிட்டர், இன்சுலேட்டர். ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் செராமிக்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செய்கிறாங்க. ஓகேவா? ஏரோஸ்பேஸ், அது ஆல்ரெடி நான் சொன்னேன். ஏரோஸ்பேஸில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வரும். அந்த ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் அழகாக ஒரு வார்த்தை வச்சுக்காங்க, ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது விண்வெளி ஓடங்கள் தயாரிக்கிறதுக்கு செராமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா நிறையா இது என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே,
பயோமெட்டீரியல்ஸ். அது என்ன சார் பயோமெட்டீரியல்? அதுதான் நான் சொன்னேன்லப்பா. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் முட்டுல வந்து நிறைய தேய்மானங்கள் இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கனக்குள்ள வந்து செராமிக்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பிளேட் வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா மாட்டுவாங்க. நிறைய இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரியே நம்ம பல்லுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஃபிஷியல் டீத் செய்யக்கூடியது செராமிக் டீத் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா செஞ்சு குடுப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் டீத் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காகவே செராமிக்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி செராமிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுதோ அங்க எல்லா இடத்துலையுமே யாருடைய இது இருக்கும்னு கேட்டீங்கன்னா மெயினா செராமிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. செராமிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் எது சார்? டாப் மோஸ்ட் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்றீங்க, வேற என்னதுப்பா? தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிடி சென்னை, அந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் செராமிக்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கோர்ஸே பிடெக்ல இருக்கு. தமிழ்நாட்டில் வேற எந்த காலேஜ்லையும் கிடையவே கிடையாது. பட் ஒரு 2-3 காலேஜஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே டிப்ளமோ கோர்சஸ் தான் இருக்கு, பிடெக்கா கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன, நான் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில மட்டும்தான் நான் என்னது படிக்க முடியும்னு கேட்டா செராமிக்ஸ் டெக்னாலஜியை படிக்க முடியும். வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் நீங்க உங்களால படிக்க முடியாது. ஆனா என்னன்னு கேட்டா சார் சம்திங் டிஃப்ரெண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லியாச்சு, நிறைய குழந்தைகள் இந்த கோர்ஸை சூஸ் பண்றதே கிடையாது. அதனோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரியாது. அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு வந்து 60 இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா அந்த கோர்ஸை சூஸ் பண்றதே கிடையாதுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 170 லாஸ்ட் இயர் 2024, அதுக்கு முந்தின வருஷம் 2023, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃபே எவ்வளவு வரைக்கும் இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 170 வரைக்கும் எதுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா செராமிக்ஸ் டெக்னாலஜிக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, நான் மினிமம் கட் ஆஃப் 170 to 175 வரைக்கும் இருந்தாலே எனக்கு என்னதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செராமிக்ஸ் இன்ஜினியரிங் கட்டாயம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லணுங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டிலேயே டாப் மோஸ்ட் நம்பர் 1 காலேஜ், கட் ஆஃப் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறது, மெயின் காம்படிஷன் அந்த காலேஜுக்கு இருக்கிறதுக்கான ரீசனே ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 30 to 40 இல்லைன்னா ஒரு 20 to 30. ஸோ அக்யூரேட் நான் ஃபீஸ் இப்போ வந்து நான் என்ன செய்யலைன்னா சொல்ல போகிறது கிடையாது. எதுக்குன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இயர் பை இயர் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த அகாடமிக்கில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியலை. பட் மினிமம் ஃபீஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கும். அதுக்கு மக்களுக்கு பெரிய கேரண்டீடு ஒன்றும் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்கோப் நான் தான் சொல்லிட்டேன்ல, எந்தெந்த இடத்துலலாம் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன், அதனுடைய பயன்பாடுகள் இருக்கு. ஏரோஸ்பேஸ்லேயும் பயன்பாடுகள் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயும் பயன்பாடுகள் இருக்கு, அண்ட் மெட்டீரியல்ஸ்லையும் மெடிக்கல்லையும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா செராமிக்ஸினுடைய யூசேஜ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் தயாரிக்கிறதுலையும் செராமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சொல்ல போனோம்னா அந்த செராமிக்ஸ் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்லையும் உங்களுக்கு என்னது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்கள் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.